Hi guys, this is day 3 of me trying to quit YouTube. இன்னைக்கு என்ன அப்படின்னா எந்திரிச்ச உடனே வந்து கேலண்டர் வந்து பார்த்தேன். வெட்னஸ்டேன்னு சொன்னா வெயிட் பார்த்துட்டேன். ஸோ போன 2 நாளே வந்து நல்லா சரியா கரெக்டான ஒர்க் அவுட்டு கரெக்டான கேலரி கோலில் சாப்பிட்டங்காட்டி அதனால ரிசல்ட்ஸ் இருக்குது. இன்னைக்கு 53.55 இருக்குது. 0.25 kg ஏறி இருக்குது. அவ்வளோதான் ஏறும். ஒன்றும் ஒரு 4 நாள் வெயிட் பண்ணுங்கள். 54 வந்துடும் நினைக்கிறேன் இந்த வாரம் முடியறதுக்குள்ள. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அது இல்லாமல் இன்னைக்கு என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் போகிறேன். செகண்ட் ஹாஃப் போட. ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து டுட்டோரியல்ஸ் இருக்குது. 2 மேக்ஸ் பேப்பர் ப்ராபர்ட்டிக்கும் டுட்டோரியல்ஸ் இருக்குது, லீனியர் அல்ஜிப்ராக்கும் டுட்டோரியல்ஸ் இருக்குது. ஸோ அது ரெண்டுக்கும் லீனியர் அல்ஜிப்ரா கூட கொஞ்சம் தெரியும். ப்ராபர்ட்டி போனால் லீவே போட்டேன். ஒன்றுமே படிக்கல, லீவ் போட்டேன். ஸோ அதான் இன்றைக்கி நைட் வந்து படித்தா தான் அதை படித்து எழுத முடியும். ஸோ அதனால் என்ன அப்படின்னா காலையில் ஏன் போகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது, எக்கனாமிக்ஸ் ப்ரெசன்டேஷன் இருக்குது. ரோல் நம்பர் 1 வர போயிட்டேனே. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சிடுறாங்க. ஸோ போய் அதையும் பண்ணி வைக்கணும். ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு வந்துடும். அவ்வளோதான். இன்றைக்கி அவ்வளோ ஒன்றும் கிடையாது. அப்புறம் நேற்று நைட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த ஷேக் எடுத்து போட்டு குடிக்கணும்னு சொல்லி நேற்று நைட் போட்டிருப்பேன். ஆனால் நேற்று வீடியோ பாருங்கள். என்ன அப்படின்னா வந்து பார்க்குறேன், பழத்தை காணும். பழமே இல்லை, தீர்ந்துருச்சு. நானும் வாங்கிட்டு வர மறந்துட்டேன். பழம் இல்லை. சரி என்னடா பண்ணுறது, ஷேக் அடிக்கணும்னு சொல்லிட்டு பழத்துக்கு பதிலாக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பழம் வந்து 2 பழம் ஒரு 180 கேலரிஸ் கிட்ட வருமா, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து கிரவுண்ட் நட்ஸையும் ஓட்ஸையும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணி பிடிக்கவே முடியல. தகட்டிட்டு வருது. அதுவும் இல்லாமல் லைக் அது வந்து ஷேக் மாதிரி இருக்காது. நேற்று அந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கிளிப்பு ஷேக் மாதிரி இருக்காது. பிடிச்சி ஸ்பூனில் வந்து எடுத்து நக்கிற மாதிரி இருக்கும். பீனட் பட்டர் போல அதே மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி வந்து அதுதான் கிரவுண்ட் நட்டாக ரோஸ்ட் பண்ணி அரைச்சா என்ன ஆகும், பீனட் பட்டர் தான் வரும். அந்த பட்டரியான ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதுதான் சாப்பிட்டா. என்னால் முடியவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் போய் நல்லா அதை ஃபுல்லாக வலிச்சு போட்டு திரும்பி மிக்சிக்குள்ளே போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சி குடிச்சிட்டேன். அப்படியே குடிச்சு நல்லா வாந்தி வர மாதிரிலாம் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் 11:30 தான் போய் தூங்கினேன். நைட் அத்தனை மணிக்கு சாப்பிட்டு என்ன ஆகுன்னு தெரியல. 1லேருந்து கொஞ்சம் சீக்கிரமே சாப்பிட ட்ரை பண்ணோம். ஓகே, நான் போய் அப்படியே காலேஜ் கிளம்புறேன். 3:15 கிட்ட ஆச்சு. ஸோ என்ன சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு 4 எக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 400 கிராம் ரைஸ். 200 கிராம் இப்போ இருக்குது. திரும்பி இது சாப்பிட்டு திரும்பி ஒரு 200 கிராம் போட்டு ஒரு 100 கிராம் கேர்ட் கூட கலக்கி கேர்ட் ரைஸ். அப்போ இன்றைக்கி வந்து முடிச்சிடும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணோம் அப்படின்னா மத்தியானம் வந்து சரி நைட்டுக்கு வந்து சோய் செஞ்சுக்கலான் இருக்கேன். ஒரு 50 கிராம் சோய் மட்டும் போட்டு செஞ்சுக்கலான் இருக்கேன். பார்ப்போம். நான் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி பார்த்தாலும் ப்ரோட்டீன் கோல், கேலரி கோல் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி. எதுக்கு நீங்கள் வரி பண்ணணும்? எனக்கு புரியவே இல்லை. ஃப்ளோவில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசி நீ உன் வயிற்றுக்கு சாப்பிட்ற, அவங்க எதுக்கு வரி பண்ணணும்? டைம் இஸ் அரௌண்ட் 5:10. ஸோ இப்போ என்ன அப்படின்னா சரி ஒரு 600 கேலரி தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட் ஐம் ஹேவிங் இஸ் லைக் 100 கிராம்ஸ் ஆஃப் பீனட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 20 கிராம் ஆஃப் பஃப் ரைஸ். பொரி ஏன் போடுறேன்? பொரி பஃப் ரைஸ்னால் பொரி. நான் அந்த ஹெல்த்தி ஃபேமிலியில் வந்து பொரியெலாம் போட்டால் வராது, பஃப் ரைஸ்னு போட்டால் தான் வரும். ஸோ அதனால் பஃப் ரைஸ்னு சொல்லிட்டுருக்கேன். என்ன அப்படின்னா அது அந்த க்ரன்ச்சினஸ்க்கு வேண்டியதான். வெறும் கிரவுண்ட் நட்ஸ் வந்து 100 கிராம் வந்து சாப்பிட்லாம், எனக்கு ஒரு மாதிரி வந்து இருக்கும். ஸோ க்ரன்ச்சியாக அந்த பொரி போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ அந்த ஃபீல்ட்லேயே அப்படியே சாப்பிட்லாம். ஜஸ்ட் என்னோடய கன்வீனியன்ஸ் பண்ணி ஆட் பண்ணுறது தான். அதுவும் இல்லாமல் அதில் ரொம்ப லோ கேலரிஸ்ன்னு நினைக்கிறேன் பஃப் ரைஸ். ஸோ அது அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ இப்போ ஒரு இது வந்து க்ளோஸ் டு 600 கேலரிஸ் இருக்குது இதில். ஸோ ஐ திங்க் ஒன்று வந்து ஒரு 2000 கேலரி டச் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொரு 700 கேலரிஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இதில் வந்து ஒரு 26 கிராம் ஆஃப் ப்ரோட்டீனும் இருக்குது. ஃபேட்ஸ் ஆப்வியஸ்லி கிரவுண்ட் நட்ஸுங்கும் போது அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஃபேட்ஸ் விட்டுருங்க. நமக்கு ப்ரோட்டீன் அண்ட் கேலரி இது 2 தான் வந்து நம்மளோட கோல் இப்போதைக்கு. ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கூடாது இனிஷியலாகவே. ஸோ அதனால் 26 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ சாப்பிட்டோன்னா நைட்டு ஒரு 700 கிராம் அப்படி வச்சு மிச்ச ப்ரோட்டீன் கோல்லாம் வந்து டேலி பண்ணிடணும். 7 PM அண்ட் நவ் ஐ ஹேவ் டு ஒர்க் ஆன் மை கோர்ஸ். ஸோ பாடி வெயிட் ஒர்க் அவுட்ஸ் போடணும். ஒரு 5 ஒர்க் அவுட் இருக்குது. ஈச் 3 செட்டு. ஒரு 100 புஷ்அப்பு, அப்புறம் 3 கோர் ஒர்க் அவுட் மட்டும் போட்டு திரும்பி போய் படிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ லெட் மீ நாட் வேஸ்ட் சம் மோர் டைம் ஸ்பீக்கிங் லைக் திஸ் பிளான்னு பேசி வேஸ்ட் பண்ணுவாங்க.